அப்ப இந்த ஆன்மாவை தேடும் பயிற்சிக்கு முதல் பயிற்சி எது அப்படின்னா, எங்க ஐயா 3 மாசத்துக்கு சும்மா இரு மனமே சுகமென இரு, சும்மா இருந்துகிட்டு என்ன பண்ணும், மூச்சை கவனிக்கணும், மூச்சை மட்டும்தான் கவனிக்கணும். இந்த மூச்சை கவனிக்கிறதுல என்ன பண்ணுவாரு, பக்கத்துல யார் கூப்பிட்டாலும் டிஸ்டர்ப் ஆகுதா, ஃபேன் சத்தம் ஓடுறதுல, ட்ரெயின் எல்லாம் போகுது இல்லைங்களா, ட்ரெயின் போற இடத்துல எல்லாம் எடுத்துட்டு போய் உட்காத்திப்பாரு. உட்காந்துக்கிட்டு மூச்சை கவனிங்க. அப்போ ட்ரெயின் போற சத்தம் கேக்குதா, மூச்சுக்குள்ள போறீங்களா. நாளடைவுல முதல்ல நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். மூச்சு வந்து நமக்கு எதுல இருக்கும், ட்ரெயின் போற சத்தம், இறங்குறது, அதுல காய்கறி விற்கிறது, அப்புறம் ட்ரெயினுக்குள்ள ஏத்துவாரு. ஏத்திட்டு அப்பெல்லாம் ட்ரெயின் வந்து இந்த ட்ரெயின் புகை வண்டி, இந்த மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின் கிடையாது. அந்த ட்ரெயின்ல பொழுதுன்னு எல்லா ஸ்டேஷன்லயும் நிற்கும். எல்லா ஸ்டேஷன்லயும் மாங்காய், பப்பாளி, கொய்யாக்காய் விற்கிற சத்தம் கேட்கும். அப்போ அந்த சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு நீ அதுல தியானம் கரெக்டா கண்டுபிடிப்பாரு. இந்த ஸ்டேஷன்ல இருக்கும் போது கொய்யா ஏறிச்சு, நீ கொய்யா தின்னலாம்னு நினைச்சல்லம்மா அப்படின்னு கேட்பாரு. நீ மாங்காய் வாங்கி சாப்பிட்ட நல்லா இருக்கும், இந்த மனுஷன் கண்ண முடின்னு உட்கார்ந்து இருக்க சொல்றானேன்னு எனக்கு திட்டினே இல்ல. அதனால நாளடைவுல எல்லாரும் பேரையும் சொல்லி 40 பேர் 8 மணி நேரம் 40 பேரும் சொல்லி சொல்லுவாரு. நீ மாங்காய் தின்னு ஆசைப்பட்ட, நீ கொய்யா பழம் தின்னு, இந்த கிழவனுக்கு வேற வேலை வந்து மாட்டினுமே நினைச்சேன், இப்படி யாரா எவன் வேணா நினைச்சேன்னு கீச்சு தள்ளிடுவாரு. அடுத்த வாட்டி இட்டுட்டு போகும்போது என்ன நினைப்பான், எது நினைச்சாலும் இந்த மனுஷன் சொல்லிடுவார். நம்ம ஏன் நினைக்கணும், நினைக்காம கண்ணை மூடிட்டு இருக்கணும், வந்தாவா வராகாட்டி போ, வந்துட்டோம் அப்படின்னு அவங்க கண்ணை மூடுவாங்க. கண்ணை மூடிக்கிட்டா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும், என்ன பாக்குறோமோ பாக்கலையோ தூங்கவாது செய்வான். அதையும் சொல்லுவாரு, எல்லாத்துக்கும் இந்த மனுஷங்கிட்ட அவஸ்தைன்னு சொல்லிட்டு தூங்குவாது செஞ்சீங்க இல்ல. அப்ப அப்படியே இருக்க இருக்க நாளடைவுல தியானம் வந்துரும். முதல்ல உட்காரதுதான் கஷ்டம். எந்த இடமா இருந்தாலும் தன்னை அறிவதற்கு, தனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாங்கிற லோகத்துக்கு போறதுக்கு, உள்ள இருக்கிற சூக்கும தேகத்துக்கு போறதுக்கு, இந்த தேகம் இல்லாம அந்த தேகத்துக்குள்ள போறதுக்கு நமக்கு என்ன வேணும், பலவிதமான பயிற்சிகள் தேவைப்படுகிறது. அந்த பயிற்சி ஒன்னொன்னா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, கண்ணை மூடிக்கிட்டு 10 நிமிஷம் 10 நிமிஷம் இதுக்கு சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, இந்த குருநாதர் கிட்ட போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், அந்த ஆலயத்துக்கு போனோம்லாம் நினைக்காதீங்க. எப்ப எல்லாம் நேரம் எடுக்குதோ, டிவி பாக்குற நேரம் தவிர, டிவி கூட சத்தமா வச்சுக்கோங்க. அந்த சத்தத்துக்குள்ள கண்ணை மூடிட்டு நம்மளால போக முடியுதா, மூச்சு மட்டும் இழுக்கிறது, மூச்சு மட்டும், இந்த கை மட்டும், இந்த பஞ்சபூதம் பஞ்சபூதம் இல்லையா. அப்ப இது அத்தனையும் நம்ம இப்படி சேர்த்துணும். நமக்குள்ளே பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், இந்த ஸ்டார் மாதிரி நமக்குள்ளேயே நம்மளோட சக்கராசி இருக்கும் நம்ம கையில. யாரா எல்லாருக்கும் இருக்கும் இந்த சக்கரம். அந்த அப்படியே இந்த ஒன்னா சேர்த்துக்கிட்டு இந்த இந்த கைய வந்து இப்படி வச்சுக்கிட்டு வயிற்றுல வச்சுக்கணும். ஏன்னா வயிற்றுக்கும் வயிற்றுக்கு அடியில தான் நம்மளோட சூட்சும தேகம் நிறைய அடங்கி உண்டு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், நல்லா நிமிர்ந்த நிலையில உட்கார்ந்துகிட்டு மூச்சை மட்டும் நல்லா, வீட்டுலதான் இருக்கிறீங்க அப்படின்னா ஓ அப்படின்ற ஒரு சப்தத்தை எழுப்பி எழுப்பி நிறுத்தணும். யாரும் பார்க்க மாட்டாங்க, எனக்கு பயமே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஓங்கிற பிரணவ ஒளியை மட்டும் எழுப்பி எழுப்பி அப்படியே நல்லா, எந்த அளவுக்கு ஒரு ஒரு கட்டத்துல யாரும் இல்லப்பா வீட்டுல, நான்லாம் இதெல்லாம் நிறைய வாட்டி செஞ்சிருக்கேன், யாருமே இல்லை அப்படின்னும் போது நல்ல சத்தம் போட்டு ஓ இந்த ஓவை நீங்க இழுக்கும் போது பூமியில இங்க உட்கார்ந்துகிட்டு நேரம் எங்க போறோம், சந்திரனை போய் வானத்தை சுத்திக்கிட்டு அந்த ஓம் எப்படி இருக்கோ அதுக்குள்ள அப்படி வந்து நம்ம உட்கார்ற மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆயிடுது, நீ இங்க இருந்தே போயிடுற. கடுவெளி சித்தர் என்ன சொல்றாரு, வெளியில தேடுங்கிறாரு. வெளியில வெளியில போய் பிரபஞ்சத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு,
மேல பாரு, வானத்தை பாரு. அப்ப நம்மளால போய் இப்போ ராத்திரில அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் இருக்கிறோம்னா, நான் லூஸ், இந்த அம்மா நல்லா இருந்ததுமா, திடீர்னு தியான கிளாஸ் போய் லூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேர் எடுத்துக்காது. யாரையும் நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து யாரும் வீட்டுல இல்லைன்னும் பொழுது ஒரு விளக்க பொருத்தி வச்சுட்டு அந்த ஓமை இழுக்கும் பொழுது நல்லா, இதெல்லாம் சின்ன சின்னது. இதை ஊற விட்டு போகணும், இதுக்கு ஒரு குருநாதர் தேவை. நான் எனக்கு நிறைய தெரிஞ்சு, முதல்ல ஒன்னையே தெரிஞ்சுக்க தெரியல. ரெண்டாவது ஓம்னா என்ன, பிரணவ மந்திரமே தெரியல. அப்புறம் மூச்சுனா என்ன, இந்த ரெண்டு மூக்கு வழியாதான் அந்த மூச்சை போறதோ வரதோ நீ அறிய முடியும். அப்ப இந்த மூச்சை விட தெரியல. அதுக்கப்புறம் உற்றார் உறவுன்னா எனக்கு சரியில்லை. முதல்ல நீ சரி இருக்கியான்னு முதல்ல உன்னை கவனி, நீ சரியா இருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ஆசைமா, எனக்கு இப்படி ஆயிடணும், இப்படி நான் தொட்டதும் சரியாயிடணும், இயேசுநாதர் மாதிரி நான் தொட்டதும் அப்படி என்ன பண்ணிடணும், காயமெல்லாம் மூடிக்கணுமாண்ணா. நீ கொண்டு வந்தது என்னவோ அதுதான் கிடைக்கும். சும்மாவே குத்துருவாங்களா எல்லாத்தையும்? கொடுக்க மாட்டோம். அப்ப நீ எந்த அளவுக்கு பதம் அறிந்து இருக்கிற. அப்ப என்ன பண்ணணும், நாம நிதானமா உட்கார்ந்து 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 நீ 1000 புத்தகங்களை வாசிப்பதை விட தேவாரம், திருப்புகழ், திருக்கோவையாறு, 4000 திவ்ய பிரபந்தம், பெரிய புராணம் எதுவும் வாசிக்காது. உனக்குள் இருக்கும் மூச்சை நீ முதல்ல படி. மூச்சை படிக்காமல் எத்தனை தேவாரம் திருவாசகம் படித்தாலும் புரியாது. அது புரிந்தது மாதிரி இருந்தாலும் உன் மூச்சுக்கு புரியாத வரை உனக்கு அது தெரியாது. அப்ப யார் நமக்கு இதெல்லாம் தெரிவிக்கணும்? நம்ம மூச்சு தான் நமக்கு இதையெல்லாம் அறிவிக்கணும், தெரிவிக்கணும். புரிஞ்சுட்டு புரிஞ்சா மாதிரி உன் அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய சக்தியை தரணும். பிக்கல் பிடுங்கல் வச்சுக்கிட்டு நான் மூச்சை கவனிக்கிறேன், புக்க படிக்கிறேன், நான் 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 தேவாரத்துல படிச்சுட்டேன், பெரிய புராணத்தை படிச்சுட்டேன்னு சொல்றது வேஸ்ட். முதல்ல என்ன பண்ணிடணும், சும்மா இரு மனமே சுகமென இருன்னு சொல்லிட்டு உன் சித்தத்தை சிவம்பால் வைக்கிறது. நல்ல சித்தத்தை நம்ம செதற விடாமல் எந்த விதத்திலையும் மனம், புத்தி, அகங்காரம், அப்புறம் எண்ணம், இந்த 4த்தையும் ஒரு முகமாக நினைத்து மூச்சை நல்லா இழுக்க கத்துக்கணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் முதல்ல எல்லாம் கத்து கொடுத்தேன். இந்த தையில இருந்து ஆடி வரைக்கும் ஒரு மூச்சு இழுங்க, ஆடியில இருந்து தை வரைக்கும் ஒரு மூச்சு இழுங்க, மூக்கு அடைச்சுக்கிட்டு அவங்கவுங்க 3000 எல்லாம். அப்போ ஒரு பாகத்துக்கு வந்துடும் அந்த மூச்சு. என்ன ஆகும், நமக்கு ஒரு பாவனை வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த காதுக்குள்ள, ஏன்னா இந்த நம்மளோட உடல் ரகசியம் தெரியாம சித்த ரகசியத்தால புரிஞ்சுக்க முடியாது. நம்ம உடலே நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க தெரியலன்னா அப்புறம் எங்க போய் அந்த மனுஷங்களோட ரகசியங்க, அவங்க நார்நாரா பரகாயத்துல பறப்பாங்க, இப்படியே உட்கார்ந்து பேசினே இருப்போம், சட்டுன்னு பார்த்தா நிப்பாங்க. அப்ப நீ அதை தெரிஞ்சுக்கிற சக்தி வேணும்னா யாருக்கும் தெரியாது. பக்கத்துல எல்லாம் சுத்தி இருப்பாங்க, திடீர்னு விபூதி குத்துட்டு போயினே இருப்பாங்க. 50 பேர் 100 பேர் இருப்பாங்க, ஆனா நம்ம கை நிறைய விபூதி இருக்கும். அப்ப திடீர்னு நீ பயந்துடக்கூடாது. நாம எதை தேடணுமோ அதை கிடைக்குது அப்படின்னா அப்ப நீ இந்த உடல் என்ன பண்ணும், பதம் அறிந்து இருக்க வேண்டும். பானை பதமாக இருந்தால்தான் சட்டியில் வைக்கும் குழம்பு பதமாக வரும். தீ ஏத்த ஏத்த பானை பதம் இல்ல, ஓட்ட சட்டியா இருந்தேன்னா நீ தீ ஏத்த ஏத்த என்ன பண்ணும், சுண்டி போயிடும், ஓட்ட சட்டி ஒழி போயிடும். அப்ப இந்த பானை பதமாக்கிக்கணும்னா உன் மூச்சை பதமாக்கி கொள்ள வேண்டும். பதமாக்கி கொண்டால்தான் நீ பதமாகவே குரு தன்னால ஒரு 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 ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், நமக்கு நல்ல குரு வாய்க்க பெறும். வாழ்க்கை நம்மள புரட்டி போட்டு எடுக்கும். ஆனா நாம என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கா நின்னுக்கணும். எந்த இடத்துல நிக்கணும், எந்த இடத்துல போகணும். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் மூலம் எதுனா இந்த மூச்சு மட்டும்தாங்க. நீங்க எங்க போனாலும் இந்த உடல் வேணும். இந்த உடலுக்கு தேவையான வாகனம் எங்க பார்த்தாலும் இந்த மூச்சு தான். இந்த மூச்சை நீங்க இழுக்க எவ்வளவு கத்துக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. அதே மாதிரி இந்த ரிங் பிராணாயாமம், இந்த 2 விரலையும் காதுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு
இம் சவுண்டு தான் வரணுமே தவிர ஓம் சவுண்டு வரக்கூடாது. இத வந்து எவ்வளவு போடுறீங்களோ அப்போ நம்ம உலகத்தை சுத்தி வர பாவனை எனக்கு தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியுதோ பாருங்க. இதையெல்லாம் வந்து கவனிக்காம நம்ம அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம, ஏன்னா சித்தன் சிவன் வாக்கு, சித்தன் போக்கு சித்தம் போக்கு. அவன் சித்தத்தை வந்து என்ன பண்றான், ஒரு நிலையில வச்சிடறான். நம்ம ஒரு நிலையில சித்தத்தை வைக்கல. எண்ணம் தாறுமாறா ஓடுது, ஆசை தாறுமாறா ஓடுது, கோபம் தாறுமாறா ஓடுது. அதே அவங்களுக்கு கோபம் வருது, கோபம் வராத சித்தை எவனுமே இல்லை. நிறைய கோபம் வரும் அவங்களுக்கும். ஆனா அந்த கோபத்துல ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? அதனால அருணகிரிநாதருக்கு வராத கோபம் இல்லை. ஆனா அருணகிரிநாதருக்கு யார் குருவா வந்தது? முருகப்பெருமானே குருவா வந்தாரு. அப்ப அருணகிரிநாதரோட வாழ்க்கை வரலாறு நீ போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது, நல்லாவே இருக்காது. அவர் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பலாப்பலனால உடலே இல்லாம கிளி வடிவமா இருந்தாலும் முருகனும் ஏத்துக்கிட்டான், மீனாட்சியும் ஏத்துக்கிட்டான். அப்ப அருணகிரிநாதரோட அந்த கிளி வடிவத்துல வந்ததுதான் அந்த கந்தர அனுபூதி. அதனாலதான் மந்திர சொற்கள். அருணகிரிநாதரோட 16 வரிகளை தான் இன்னைக்கு வேல்மாறல் சொல்லிட்டு 64 வரிகளாக வள்ளிமலை சச்சினானந்தர் எழுதினார். சச்சினானந்தரோட எங்க தாத்தாலாம் ரொம்ப கூட்டணிங்க. தாத்தாவோட அப்பாலாம் ரொம்ப பெட்டுங்க. அப்படி ஒரு அப்ப அந்த சச்சினானந்தரை அங்க இருந்த ஒரு முஸ்லிம் பாய் என்ன பண்ணானா, இவன் வந்த பிறகு நம்ம எந்த மந்திர தந்திரமும் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு அவனை எதிர்த்து அடிக்க வந்தா போலங்களாம். அப்பதான் அவர் வந்து இந்த வேல் மாறல 64 பதமாக திருப்பி மாத்தி மாத்தி பாட ஆரம்பிச்சதும் மயில் வேலை கொண்டு வந்து மயிலும் வேலும் வந்து நின்னுதுங்களாம். அதோட அவன் காலியானான். அந்த செகண்டுக்கே வந்ததுங்களாம் பாத்துக்கோங்க. நாங்களே வள்ளிமலைக்கு போயிட்டோம். நாங்க எங்கன்னா ஒரு 20 பேர் போனோம். போயிட்டு வரும்போது எல்லாரும் அந்த சொனை வள்ளி குளிச்சதெல்லாம் பார்த்துட்டு அந்த காடு வழியா வரும்போது வழியை தவற விட்டுட்டும் பொழுது போயிடுச்சு. அப்போ எங்களுக்கு 2 நாய் வந்தது பார்த்துக்கோங்க வழி காட்டுறது. கரெக்டா கொண்டு வந்து அந்த குளத்தாண்ட விட்டுட்டு போயிடுச்சு, கிளம்பிடுச்சு. இதெல்லாம் அற்புதங்க, அதிசயங்கள். இதையெல்லாம் நடக்கணும்னா நாம எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கையில நடக்கிறத விட்டுட்டு தட்டி விட்டுடணும். கவலை வருதா, வந்துட்டு போ. அதுக்காக சும்மா அழுதுகிட்டே இருக்கு, நான் அழுதுகிட்டே இருப்பேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நீ அழுதுகிட்டு உன் உடம்புக்கு எடுத்துக்க வேண்டியதுதான். அப்போ இதையெல்லாம் மீறின ஒரு செயல் இருக்கு, அது நம்மள பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அது அவனை சும்மா விடாது. இன்னைக்கு என்ன ஏமாத்துனானா அவனை சும்மா விடாது. அவனை எங்க எந்த இடத்துல வச்சு கருவ இருக்கணுமோ அதை அறுத்துக்கோ. நீ அவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு தெரிஞ்சுதான் அறுக்கணும்னு கிடையாது, அதை பார்த்துக்கோ. உன்னை நீ மட்டும் சரி பண்ணி, உன்னை நீ இந்த இந்த உடலை சரியான முறையில வச்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா, இந்த பதம் கெடாம இருந்ததுன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு படியா மேல போய் நின்னலாம்.